Welcome to Endurance Engineering Academy. Vinod here. So, video start பண்ணுறதுக்கு முன்னாடி just I will take 2 minutes. Okay. So, Endurance Engineering Academy GATE Mechanical and then GATE Engineering Science அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இன்ஜினியரிங் சயின்ஸ் பற்றி நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட இன்னொரு சேனல் இருக்குது. யூ கேன் விசிட் தட் சேனல். So GATE Mechanical, GATE Engineering Science and all the public sector competitive exams. எந்த ஒரு PSU எடுத்தாலும் டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ் கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ அந்த டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸுக்கான கோச்சிங், அதாவது இட்ஸ் லைக் அ கோர்சஸ், ஆன்லைன் வீடியோ கோர்ஸ், சப்ஜெக்ட் வைஸ் கோர்ஸும் இருக்குது, ஃபுல் கோர்ஸும் இருக்குது. ஸோ ஃபுல் கோர்ஸ் we are starting it and subject wise கோர்ஸ் வந்து it was there from the last year itself. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் எங்களோட வெப்சைட்டை விசிட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது queries இருக்குது அப்படின்னா the contact number was there. either நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம், அப்படி இல்லைனா கால் பண்ணலாம். இட்ஸ் அப் டு யூ. ஓகே, ஸோ தட்ஸ் வாட். ஸோ எந்த ஒரு engineering based competitive எக்ஸாம்ஸாக இருந்தாலும் the courses will be suitable. ஓகே, ஸோ you can take a TRB எக்ஸாமாக இருக்கலாம், GATE எக்ஸாமாக இருக்கலாம், இல்லைனா ஏதாவது கோல் இண்டியா எக்ஸாம், NLC எக்ஸாம், ஆர் BARC, ISRO, வாட் எவர் எக்ஸாம் மேபி. ஓகே, சப்ஜெக்ட் ஒன்று தான். த ஒன்லி திங் இஸ் நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி இந்த லெவல் ஆஃப் கொஷின்ஸ், இந்த எக்ஸாமுக்கு கொஞ்சம் அதிக லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணணும், இந்த எக்ஸாம் கொஞ்சம் கம்மி லெவல் ஆஃப் கொஷின்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணணும், அது மட்டும்தான் சேஞ்ச் ஆக போகுது. மற்றபடி சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இட்ஸ் கோயிங் டு பி சேம் ஒன்லி, ரைட்? ஸோ சப்ஜெக்ட் வந்து சேம் தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க அண்ட் இஃப் யூ வாண்ட் எனி கோச்சிங், இஃப் யூ வாண்ட் எனி ஆன்லைன் கோர்சஸ், யூ கேன் விசிட் அவர் வெப்சைட். ஸோ கோர்சஸ் எல்லாமே வந்து ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டபிள் இங்கிலீஷில் தான் இருக்கும். டெமோ வீடியோஸும் ஆல்ரெடி அவைலபிள். ஆல் த டெமோ வீடியோஸ் ஆர் ஆல்ரெடி அவைலபிள். ஒரு 50-60 வீடியோஸ் இருக்குது டெமோ வீடியோஸ் எல்லாம். அந்த சேனலோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். யூ கேன் ஜஸ்ட் செக் அவுட். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் இன் திஸ் வீடியோ? ஓகே, நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are going to continue with our heat transfer topic. ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ லெட் மீ ஆட் த பிளேலிஸ்ட் ஆல்சோ. ஓகே, ஹீட் ட்ரான்ஸ்ஃபரோட பிளேலிஸ்ட் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இஃப் யூ இன்னும் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் கோ த்ரூ தேட் அண்ட் தென் கம் பேக் ஹியர். ஓகே, ஸோ நம்ம கடைசியாக பார்த்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெர்மல் கண்டக்டிவிட்டியோட ஃபிசிக்கல் மீனிங், ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தாச்சு. and we introduced heat transfer, conduction, convection, radiation, அது எல்லாமே பண்ணியாச்சு. Now we are entering into thermal conductivity of solids, liquids and gases. Okay, so either நான் வந்து மொத்தமாக solid, liquid and gas எல்லாமே ஒரே வீடியோவில் போட பார்க்குறேன், அப்படி இல்லைனா ஸ்ப்ளிட் பண்ணி போடுறேன். depends on the time length. Okay, so I don't want to keep the video length more than 20 minutes. So 20 minutes-குள்ளே வந்தது அப்படின்னா what is that? Thermal conductivity of solid, liquid and gas ஒரே வீடியோவாக போடுறேன், or else I can split and I will give to you. Okay, so first to start with thermal conductivity of solids. So first பேசிக்காக சில விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரியான திங்ஸ் இருக்குல்ல, அதாவது இந்த மாதிரி தியரிட்டிக்கல் பேஸ்டு கான்செப்ட்ஸு. ஸோ இந்த தியரிட்டிக்கல் பேஸ்டு கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் பப்ளிக் செக்டார் எக்ஸாம்ஸ். நீங்கள் எந்த ஒரு பப்ளிக் செக்டார் எக்ஸாம்ஸ் எழுத போனாலும் பெஸ்ட்டாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, ரீசெண்டாக நடந்த NLC எக்ஸாம், வைசாக் ஸ்டீல் எக்ஸாம், ஆர் யூ டேக் எனி அதர் எக்ஸாம், கோல் இண்டியா எக்ஸாம். ஸோ அந்த மாதிரியான பப்ளிக் செக்டார் எக்ஸாம்ஸுக்கு இந்த மாதிரியான தியரிட்டிக்கல் பேஸ் கொஷின்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட் இந்த தியரிட்டிக்கல், அதாவது கான்செப்ஷுவல் we will understand. ஓகே, ஸோ ஒரு சாலிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விதமாக கண்டக்ஷன் நடக்கும். ஓகே, ஸோ தெர்மல் கண்டக்டிவிட்டி அப்படின்ற கான்செப்டே வந்து கண்டக்ஷனில் தான் இருக்குது. we are ultimately in conduction chapter. ஓகே, ஸோ தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் அ சாலிட்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா, கண்டக்ஷன் எப்படி நடக்கும்? there are 2 possibilities. ஒன்று மாலிகுலர் வைப்ரேஷன். ஓகே, ஸோ நீங்கள் ஓவராலாக சாலிட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா thermal conductivity, there are 2 possibilities. Some conduction will happen due to molecular vibration, or in other sense I can say that lattice vibration. So lattice structure, molecular structure பற்றிலாம் in detail தான் நீங்கள் மெட்டீரியல் சயின்ஸில் படிச்சிருப்பீங்க, or else in our course also material science once நாங்கள் கவர் பண்ணும்போது we'll be covering it in detail about lattice vibration, all those things. So lattices and all those things. ஸோ அந்த lattice, ஓகே, அந்த lattice வைப்ரேட் ஆகும்போது, the molecular level lattice வைப்ரேட் ஆகிறனால heat will be carried from one point to another point. அது ஒரு பாசிபிலிட்டி. அது இல்லாமல் thermal conduction due to free flow of electrons. ஸோ ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு எலக்ட்ரான்ஸே ஹீட்டை கேரி பண்ணிட்டு போயிடும்.
ஸோ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா யூ கேன் கன்சிடர் தேர் வாஸ் அ கேண்டில் ஆர் ஏதோ ஒரு பர்னர் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த பர்னரில் இருக்கக்கூடிய ஹீட் வந்து ஒரு ஸ்டீல் ராட் ஆர் ஒரு அயன் ராட் வாட் எவர், ஓகே, ஒரு ராட் இருக்குது. ஓகே, ஸோ ஒன் எண்ட் ஆஃப் தி அயன் ராடில் நான் அந்த ஹீட்டை வந்து வைக்கிறேன். ஸோ ஆப்வியஸாக தட் இஸ் அந்த நெருப்பு வந்து ஒரு எண்டில் படுது. ஸோ ஆப்வியஸாக நான் இந்த எண்டில் நான் கையை ஹோல்டு பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே, இந்த எண்டில் நான் கையை ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாலும் வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் மினிட்ஸ், ஓகே, ஸோ ஒரு 1 minute கூட ஆகாது, வித்தின் 1 minute. இது அயன் ராடாக இருந்தால் இட் வில் பி வெரி சூன். ஸோ அயன் ராடா ஸ்டீல் ராட் வாட் எவர், கண்டக்டிவிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மெட்டல்ஸாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வந்து த கண்டக்ஷன் இஸ் கோயிங் டு பி வெரி ஹை. ஸோ வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் மினிட்ஸ் ஆர் சம்திங் லைக் தட் த ஹீட் வந்து நீங்களும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஈவன் நான் இந்த எண்டில் என்னோட கையை ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாலும். அதுக்கான காரணம் என்ன? there are two reasons. ஒன்று வந்து கண்டக்ஷன் தான் நடக்குது. கண்டக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் வாட் ஐ வாஸ் சேயிங் அபவுட் த லேட்டிசஸ். ஓகே, மாலிகுலர் லெவல் லேட்டிசஸ் கொஞ்சம் ஜூம் பண்ணி எக்ஸாஜரேட் பண்ணி நான் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய லேட்டிஸாக காமிச்சிருக்கேன். பட் இட் வில் பி வெரி வெரி ஸ்மால் மாலிகுலர் லெவல். ஸோ இந்த வைப்ரேஷன்னால், ஓகே, மாலிகுலர் வைப்ரேஷன்னால், ஸோ வைப்ரேஷனல் எனர்ஜியா, ஓகே, ஹீட்டுன்றது எனர்ஜி தானே. ஸோ அந்த ஹீட் எனர்ஜி it will transfer as a vibrational energy. So vibrational energy it will transfer. Okay, so this transfer is due to lattice vibration in the form of vibrational energy. அது இல்லாமல் எலக்ட்ரான்ஸ், ஸோ இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ஒரு சைடில், இந்த சைடில் இருக்கிற ஹீட்டை கேரி பண்ணிக்கிட்டு அந்த சைடில் போகும். ஸோ ஓகே, ஸோ யூ கேன் கன்சிடர் தீஸ் ஆர் த எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் electrons. Okay, so it is on two major reasons. And if you take a bigger picture of this, in the free flow of electrons irukku pathingala, so adu vandu it's responsible for 70% of heat conduction. So எந்த ஒரு மெட்டல் நீங்கள் எடுக்கிறீங்க, அதாவது எலக்ட்ரான்ஸ், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குது, lattice vibration நடக்கும் அப்படின்னா 70% of the heat conduction வந்து ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸால் தான் நடந்திருக்கும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 30% தான், 30% தான், அரௌண்ட் 30%, எக்ஸாக்ட் வேல்யூ கிடையாது, இது அரௌண்ட் 70, அரௌண்ட் 30. ஓகே, அரௌண்ட் 30% ஆஃப் ஹீட் கண்டக்ஷன் வந்து இந்த லேட்டிஸ் வைப்ரேஷன் மூலமாக நடக்கும். ஸோ ஆப்வியஸாக இந்த ஒரு சின்ன ஃபேக்ட்லேருந்தே நம்ம ஒன்று கண்டுபிடிச்சிடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். ஸோ மெட்டாலிக் சாலிட்ஸ் ஆர் மெட்டல்ஸ் இன் ஜென்ரல், பட் நம்ம சாலிட்ஸ் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ மெட்டாலிக் சாலிட்ஸ் ஆர் இன் ஜென்ரல் மெட்டல்ஸ் ரொம்ப கிளியராக நம்மளுக்கு தெரியும். மெட்டாலிக் சாலிட்ஸ் அப்படின்னா இட் வில் கண்டைன் எலக்ட்ரான்ஸ், ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸும் இருக்கும். அட் த சேம் டைம் அது என்னது, லேட்டிஸும் வைப்ரேட் ஆகும். ஸோ ஆப்வியஸாக ரெண்டுமே இருக்குது, ரைட். ஸோ மெட்டாலிக் சாலிட்ஸில் ரெண்டுமே இருக்குது. ஸோ ஜென்ரலாக தெர்மல் கண்டக்டிவிட்டி மெட்டாலிக் சாலிட்ஸ்க்கு அதிகமாக இருக்கும் இன் கம்பேரிசன் வித் நான் மெட்டாலிக் சாலிட்ஸ் ஆர் நான் மெட்டல்ஸ் சிம்பிளி. ஓகே, ஸோ நீங்கள் ஒரு ஃபிக்ஸ்டு கண்டிஷனில் எடுத்துக்கிட்டீங்க. இன் ஜென்ரல் நான் ஒரு மெட்டல் எடுக்கிறேன், ஒரு நான் மெட்டல் எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டாலிக் சாலிட்ஸ் ஒரு மெட்டலுக்கு அதிக தெர்மல் கண்டக்டிவிட்டி இருக்கும் கம்பேர்டு வித் நான் மெட்டல்ஸ். Reason pretty straightforward. Metals can transfer heat, it can conduct heat in both the ways. One வந்து vibration energy, okay, due to the lattice vibration also, and another one is due to electron also. Okay, இது நம்ம இன்னொரு another way also we can call, this is called as photonic conduction. Okay, conduction due to lattice vibration is photonic conduction, and conduction due to free flow of electrons are called as electronic conduction. ஓகே, மேபி இதெல்லாம் வந்து 1 மார்க்கில் கேட்குறதுக்கான பாசிபிலிட்டி நிறையவே இருக்குது. ஓகே, அதாவது தியரிட்டிக்கல் பேஸ்ட், கான்செப்ஷுவல் பேஸ்ட் எக்ஸாம்ஸ்க்கு, ரைட். நவ் கமிங் பேக் டு திஸ். ஸோ இன் ஜென்ரல் நம்ம எடுத்தோம் அப்படின்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் மெட்டல்ஸ் ஆர் கோயிங் டு பி கிரேட்டர் தென் தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் நான் மெட்டல்ஸ். ரீசன் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், மெட்டல்ஸில் ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸும் இருக்குது, lattice வைப்ரேஷனும் இருக்குது. lattice also will vibrate, electrons will also flow freely. But in case of non-metals, only lattice vibration. So heat conduction, photonic conduction ஆல மட்டும்தான் நடக்கும், electronic conduction இருக்காது. non-metals free flow of electrons இல்லை, right. So இது general case. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், just note it down. இது வரைக்கும் fine, I hope so. இப்போ நான் temperature வந்து increase பண்ணுறேன். Okay, I'm increasing the temperature as temperature increases. Okay, so initially at room temperature எடுத்துக்கிட்டு நான் conduct பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அட் அ ஹையர் டெம்பரேச்சர்.
ஸோ இப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா மெட்டல்ஸ்க்கு என்ன ஆகும், நான் மெட்டல்ஸ்க்கு என்ன ஆகும், அதாவது இந்த கண்டக்டிவிட்டி இருக்குல்ல, தெர்மல் கண்டக்டிவிட்டி கே, ஓகே, இந்த கே வேல்யூ எப்படி அஃபெக்ட் ஆகும் ஃபார் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ், அதுதான் நம்ம நோட் பண்ண வேண்டியது. என்ன ரொம்ப சிம்பிள், நான் ஃபஸ்ட்டு மெட்டல்ஸ் எடுத்துக்கிறேன். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, என்ன ஆகும், எலக்ட்ரான்ஸ் இட் வில் பிகம் வெரி ஹாப்பி. டெம்பரேச்சர் அதிகமானா இட்ஸ் கைனடிக் எனர்ஜி வில் இன்க்ரீஸ், ஸோ எலக்ட்ரான்ஸ் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும், வெல் அண்ட் குட். எலக்ட்ரான்ஸ் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும், வெல் அண்ட் குட். பட் இந்த வைப்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, வைப்ரேஷனல் எனர்ஜி, ஓகே. ஸோ அந்த எலக்ட்ரான்ஸ் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் அப்படின்றது ஃபைன். சேம் மேனர் இந்த லாட்டிஸும் ஃபாஸ்ட்டாக வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஹவு எலக்ட்ரான்ஸ் ஆர் மூவிங் ஃபாஸ்ட்லி, சிமிலர்லி lattice will also vibrate fastly, fine. So lattice ஃபாஸ்ட்டாக வைப்ரேட் ஆகிறனால வெரி ஹாப்பி, பிகாஸ் வைப்ரேஷனல் எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆக போகுது. வைப்ரேஷனல் எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆக போகுது, lattice வைப்ரேஷனால் நடக்கக்கூடிய கண்டக்ஷன் இன்க்ரீஸ் ஆக போகுது. பட் இந்த வைப்ரேஷன் நான் வெறும் ஆக்சுவலி ஒரு 4-5 தான் காமிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் lattice. பட் ஆனால் வந்து ஓவராலாக ஒரு சாலிட்னு எடுத்தேன் அப்படின்னா ஃபுல்லாக எவ்ரிவேர் lattice will be there, everywhere, okay. So everywhere lattice will be there. I cannot show you, but I hope that you can understand, okay. Inga lattice வந்து ஃபுல்லாகவே இருக்கும், like lattice will be connected each and every point, okay, molecular lattices. So lattice வந்து ஃபாஸ்ட்டாக வைப்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ if electron tries to travel, அந்த lattice வைப்ரேஷனே ஒரு அப்ஸ்ட்ரக்ஷனாக மாறிடும். I hope it is clear now, right? So lattice வந்து ஃபாஸ்ட்டாக வைப்ரேட் ஆகும். ஈவன் தோ எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆக ட்ரை பண்ணாலும் அந்த வைப்ரேட் ஆகக்கூடிய lattice அந்த மூவ் ஆகக்கூடிய எலக்ட்ரான்ஸ்க்கு ஒரு அப்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கும். ஸோ ஃபாஸ்ட்டாக lattice will be vibrating, electrons will try to travel fast, but since it is vibrating there will be an obstruction. So due to that obstruction electronic conduction குறையும். I hope it is clear. ஸோ டெம்பரேச்சர் நான் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா ஹாப்பியாக lattice வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும், இன்க்ரீஸ் lattice வைப்ரேஷன். பட் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆக ட்ரை பண்ணும் போது அந்த வைப்ரேஷன் ஆஃப் lattice ஒரு அப்ஸ்ட்ரக்ஷனாக மாறிடும், ஓகே. வைப்ரேஷன் ஆஃப் lattice will act as an obstruction. So due to this obstruction electronic conduction will decrease. So overall photonic conduction increase ஆகும், electronic conduction decrease ஆகும். So what will happen to overall thermal conductivity? Because metal அப்படின்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா there will be both, right? electronic conduction இருக்கும், photonic conduction இருக்கும். photonic conduction increase ஆகுது, lattice vibrationனால ஏற்படக்கூடிய conduction increase ஆகுது. பட் எலக்ட்ரான்னால ஆகக்கூடிய conduction decrease ஆகுது. We already know 70% of the heat conduction வந்து எலக்ட்ரான்ஸால தான் நடக்குது. ஸோ 70% of heat conduction எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகிறனால தான் நடக்குது அப்படின்னும் போது அந்த எலக்ட்ரான் ஃப்ளோ அப்ஸ்ட்ரக்ட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த 70% குறைய ஆரம்பிக்கும். மைனாரிட்டி இன்க்ரீஸ் ஆகும், மெஜாரிட்டி குறையும். ஸோ டோட்டலாக நீங்கள் தெர்மல் கண்டக்டிவிட்டி எடுத்தால் என்ன ஆகும்? வெரி சிம்பிள். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் மெட்டல் குறையும். Why? Because of increase in temperature, lattice vibration will be more, and that lattice vibration will act as obstruction, okay, obstruction for the free flow of electrons. That is the first point, or the point which has to be noted now. Next, non-metals என்ன ஆகும்? Very obvious. Temperature increase பண்ணுறீங்க, ஸோ ஆட்டோமேட்டிக்காக lattice vibration அதிகமாகும். எலக்ட்ரான்ஸ் இல்லை நான்மெட்டல்ஸில் எலக்ட்ரான்ஸ் இல்லை, ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறேன், வைப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும், ஸோ வைப்ரேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும், ஸோ ஆட்டோமேட்டிக்காக கே வில் இன்க்ரீஸ், ஓகே. கே ஆஃப் நான்-மெட்டல் இன்க்ரீசஸ். ஏன் நான்-மெட்டல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது? பிகாஸ் நான்-மெட்டல்ஸ் கண்டக்ட் ஆகிறதுக்கான ஒரே ரீசன் நான்-மெட்டல்ஸில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸே இருக்காது, ஸோ ஒன்லி வைப்ரேஷன் தான். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக வைப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும் நான்-மெட்டல்ஸில், ஸோ ஆட்டோமேட்டிக்காக வாட் இஸ் தட் தெர்மல் கண்டக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். See, ஓவராலாக இந்த மெட்டல்ஸ் நான்-மெட்டல் ஜென்ரலாக எடுத்திங்கன்னா அட் சம் ஃபிக்ஸ்டு டெம்பரேச்சர் எடுத்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெட்டலோட தெர்மல் கண்டக்டிவிட்டி நான்-மெட்டலோட அதிகமாக இருக்கும். டெம்பரேச்சர் ஏறுச்சு அப்படின்னா மெட்டலோட தெர்மல் கண்டக்டிவிட்டி குறையும், ரீசன் ஏற்கனவே சொல்லியாச்சு. டெம்பரேச்சர் ஏறிச்சுன்னா நான்-மெட்டலோட தெர்மல் கண்டக்டிவிட்டி ஏறும், ஓகே. நவ் இதை நம்ம ஒரு மாதிரி கிளாஸிஃபை பண்ணலாம், ஆர் எல்ஸ் ஐ கேன் சே தட் மேத்தமெட்டிக்கலாக ஐ கேன் ரைட். பிகாஸ் நம்மளுக்கு இப்போ தெரியும் டெம்பரேச்சர் ஏற தெர்மல் கண்டக்டிவிட்டி வேரி ஆகுது, ரைட். ஸோ வி கேன் ரைட்
thermal conductivity at any temperature T will be equal to K naught into 1 plus alpha T. Okay, actually alpha T or beta T, some book I will use beta. Okay, few books they will represent with alpha, few they will represent with beta, anything is fine. So இந்த KT அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா thermal conductivity at any temperature T degree Celsius. K0 அப்படின்றது thermal conductivity at 0 degree Celsius. Temperature நீங்கள் degree Celsiusல எடுத்துக்கலாம். பட் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது கொஸ்டினை ரொம்ப ப்ராப்பராக நீங்கள் ரீட் பண்ணணும். ஒன்ஸ் நான் ப்ராப்ளம் அப்ரோச் போகும்போது ஐ வில் சே சில ப்ராப்ளமில் வந்து கே ஸ்மால் டீக்கு பதிலாக கே கேபிட்டல் டி கொடுத்துட்டு இந்த டீயை வந்து கேபிட்டல் டீயாக வச்சுக்கிட்டு they will say that consider T in Kelvin அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம ஜென்ரல், இது வந்து ஒரு ஜென்ரல் கேஸ். ஸோ ஜென்ரல் கேஸ் நம்ம படிக்கும்போது ஃபைன் வெல் அண்ட் குட் செல்சியஸ் அப்படின்னு படிச்சிருவோம். பட் அவங்க எக்ஸாமில் சப்போஸ் கேபிட்டல் டி வச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இஷ்யூ தான். ஓகே, எக்ஸாமில் கேபிட்டல் டி வச்சு கொடுத்துட்டு நீங்கள் செல்சியஸ்லேயே சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா there will be an issue. ஸோ யூ ஹாவ் டு நோட் இட் டவுன் ப்ராப்பர்லி. நான் வந்து ஹீட் கண்டக்ஷன் ஸ்பெஷல் கேசஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம் ப்ராப்ளம்ஸுக்கு. ஸோ அப்போ டிஸ்கஸ் பண்ணும்போது நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாகவே சொல்கிறேன் த்ரூ அன் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இன் ஜென்ரல் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆஸ் ஆஃப் நவ் KT அப்படின்றது thermal conductivity at any temperature small t, K0 அப்படின்றது thermal conductivity at 0 degree Celsius, and similarly T அப்படின்றது வந்து temperature in degree Celsius, and this beta. ஓகே, இந்த பீட்டா வந்து thermal expansion coefficient and இது மெட்டீரியலை பொறுத்து மாறும். ஓகே, it depends on the material. thermal expansion coefficient and இது மெட்டீரியலை பொறுத்து மாறும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா வெரி ஆப்வியஸ். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் மெட்டலோட thermal conductivity குறையணும், கரெக்டாக? ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் thermal conductivity குறையணும் ஃபார் மெட்டல்ஸ். அப்போ பீட்டா என்னவாக இருக்கணும்? பீட்டா நெகட்டிவாக இருந்தால் மட்டும்தான். ஓகே, வெரி ஆப்வியஸ். பீட்டா நெகட்டிவ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 1 நெகட்டிவ் இன்டூ சம் வேல்யூ, ஓகே, சம் பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ 1 மைனஸ், ஓகே, 1 மைனஸ் இது வந்து நெகட்டிவ். ஸோ நான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது நெகட்டிவ் டேர்ம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 1 மைனஸ் நெகட்டிவ் டேர்ம் இன்க்ரீஸ் ஆனால் திஸ் KT வில் டிக்ரீஸ், ரைட்? இது ரொம்ப ரொம்ப ஆப்வியஸான ஒரு பேசிக் ஐடியா தான். 1 மைனஸ் 2Tன்னு வச்சுக்கோங்களேன், K0 is equal to KT. ஓகே, ஸோ இப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும் KTக்கு? இது நெகட்டிவில் இருக்குது. ஸோ 1 மைனஸ் நெகட்டிவ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். ஸோ நெகட்டிவில் ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சு ரைட் ஹேண்ட் சைடில் ஆர் லெஃப்ட் ஹேண்ட் சைடில், then obviously the other side value வந்து decrease ஆகும். So negative term increase ஆகுது, so இந்த term வந்து decrease ஆகும். So that is what happening here. So for metals this beta has to be less than 0, which means it has to be negative. Okay, so this is for metals. இதே வந்து non metals எடுத்துக்கிட்டா beta has to be greater than 0, it has to be positive. Non metallic solids. What is the reason? It's a straightforward reason. பீட்டா பாசிட்டிவாக இருந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக கேவும் இன்க்ரீஸ் ஆகும், ரைட்? லெட் மீ ரைட் இட் டவுன் செப்பரேட்லி. ஸோ ஜஸ்ட் இமேஜின் K0 into 1 plus 2T is equal to KT. ஓகே, ஸோ இப்போ வந்து KT இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா என்ன ஆகும்? சப்போஸ் நான் வந்து T இன்க்ரீஸ் பண்ணுறேன், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக KT இன்க்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னா ப்ளஸ் 2T. ஸோ T இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா KT இன்க்ரீஸ் ஆகும், தட்ஸ் இட். ஓகே, ஸோ இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் சம் தியரிட்டிக்கல் ஆர் கான்செப்ஷுவல் பேஸ் ஒன் மார்க் கொஸ்டின். தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் சாலிட்ஸ் பற்றி இன் டீட்டெயில்டாக நம்ம பார்த்தோம், ரைட்? ஸோ பட் நம்ம அடுத்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி என்னோட ஒரே ஒரு சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு டாப்பிக்கை நீங்கள் லேர்ன் பண்ணாலும் ஏதாவது ஒரு நியூ டேர்ம், ஒரு நியூ ப்ராப்பர்ட்டி, ஓகே, தெர்மல் கண்டக்டிவிட்டி அப்படின்றது ஒரு நியூ ப்ராப்பர்ட்டி. ஸோ லேர்ன் பண்ணும்போது அந்த ப்ராப்பர்ட்டியோட ஒரு ஜென்ரலான நம்பர்ஸ், அஃப்கோர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டெம்பரேச்சர் பொறுத்து அண்ட் ப்ரெஷர் பொறுத்து, லைக் இட் வில் பி வேரியிங் வித் ரெஸ்பெக்ட் டு அதர் ப்ராப்பர்ட்டிஸ், அதர் கண்டிஷன்ஸ். ஸோ கண்டிஷன்ஸ் பொறுத்து மாறும். பட் ஒரு ஜென்ரலான வேல்யூ அந்த ப்ராப்பர்ட்டி பற்றி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி ஹைலி யூஸ்ஃபுல் when you are attempting numericals. Because numerical அட்டென்ட் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் காப்பரோட தெர்மல் கண்டக்டிவிட்டி நீங்கள் வந்து 2500ன்னு கண்டுபிடிக்கிறீங்க. பட் ரியாலிட்டி என்னன்னு பார்த்தா டைமண்டுக்கு தான் விச் வில் பி அரவுண்ட் 2300. காப்பருக்கு 2500 தெர்மல் கண்டக்டிவிட்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டியே இல்லை. பட் நீங்கள் நியூமரிக்கலில் சால்வ் பண்ணி 2500 2700 அப்படின்னு கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா ஆப்வியஸாக உங்கள் ஆன்சர் தப்பு. ஸோ அந்த ரேஞ்சு, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா காப்பரோட ரேஞ்ச் வந்து சம்திங் அரௌண்ட் 400, இது ஃபிக்ஸ்டு கிடையாது.
இது ஃபிக்ஸ்டு கிடையாது. அட் சம் ஃபிக்ஸ்டு டெம்பரேச்சர், ஒரு ஃபிக்ஸ்டு டெம்பரேச்சரில் இந்த வேல்யூஸ். ஸோ டெம்பரேச்சர் வேரி ஆனால் இந்த வேல்யூஸ் வேரி ஆகும். ஜஸ்ட் நவ் நம்ம பார்த்தோம் டெம்பரேச்சர் வேரி ஆனால் தெர்மல் கண்டக்டிவிட்டி வேரி ஆகும் அப்படின்றது. பட் இந்த ரேஞ்ச் ரொம்ப டிவேட் ஆகாது. மேபி ஒரு 50, 100 அப்படி வேணால் டிவேட் ஆகலாம். பட் 400லேருந்து 2700 எங்கே இருக்குது? ஸோ அந்த அளவுக்கான டீவியேஷன் நடக்க பாசிபிலிட்டி இல்லை. ஸோ அதனால whenever you are learning some new properties or something, try to remember some basic values and some idea about that. Okay, numbers. Okay, so ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா will be very useful when you are especially will be very useful கேட் மாதிரி ஒரு எக்ஸாம் எழுதும் போது, கேட், ESC, ISRO, BARC அந்த மாதிரி எக்ஸாம் எழுதும் போது will be very 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 useful. ஸோ இங்கே அப்படி பார்த்தோம் அப்படின்னா டைமண்ட், காப்பர், சில்வர், கோல்டு, அலுமினியம், பிரிக், கிளாஸ், wool, ஏர் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல். இதில் ஏர் வந்து ஆப்வியஸாக கேஸு, கிளாஸ் உள்ள ஆரம்பித்து டைமண்ட் வரைக்கும் எல்லாமே வந்து சாலிட்ஸ். ஸோ டைமண்டுக்கு யூ கம்பேர் மற்ற எல்லா மெட்டீரியலோட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா டைமண்டுக்கு தான் லார்ஜஸ்ட் வேல்யூ, சம்திங் அரௌண்ட் 2300. இது எல்லாமே அட் சம் ஃபிக்ஸ்டு டெம்பரேச்சர் தான். இது கான்ஸ்டன்ட் கிடையாது, வேரி ஆகும். ஸோ ஏதோ ஒரு ஃபிக்ஸ்டு டெம்பரேச்சரில் டைமண்டுக்கு 2300. இப்போ நீங்கள் மற்ற எந்த மெட்டீரியல், எந்த மெட்டலை கம்பேர் பண்ணாலும் டைமண்டுக்கு தான் இருக்கிறதுலே அதிக தெர்மல் கண்டக்டிவிட்டி. இப்போ ஒரு கொஷின் வரும், சார் இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்னீங்க தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் மெட்டல்ஸ் ஜென்ரலாக நான் மெட்டல்ஸோட ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்லிட்டு. பட் டைமண்ட் வந்து நான் மெட்டல் ஆச்சே, எப்படி டைமண்டோட தெர்மல் கண்டக்டிவிட்டி மற்ற எல்லாத்தோட தெர்மல் கண்டக்டிவிட்டியோட அதிகமாக இருக்குது? சிம்பிள் ரீசன், டைமண்டோட கிறிஸ்டலின், ஓகே, ப்ராப்பர் கிறிஸ்டலின் ஸ்ட்ரக்சர். உங்களுக்கே தெரியும் the proper structure of diamond பற்றி நீங்கள் வந்து ஆல்ரெடி கெமிஸ்ட்ரியில் இன் 11th class 12th class or even before that படிச்சிருப்பீங்க, ரைட்? ஸோ நான் அதை பற்றி கிறிஸ்டலின், அமார்ஃபஸ் கிறிஸ்டலின் சாலிட்ஸ், அமார்ஃபஸ் சாலிட்ஸ் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண வேணாம். ஜஸ்ட் இஃப் யூ நோ த ரீசன் இட் வில் பி எனஃப். ஸோ டைமண்ட் ஹேஸ் அ ப்ராப்பர் கிறிஸ்டலின் ஸ்ட்ரக்சர். அந்த கிறிஸ்டலின் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ப்ராப்பராக இருக்கிறனால ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கும். இட் வில் பி வெரி வெரி ஹைலி ஆர்கனைஸ்ட். அதனால த வைப்ரேஷனல் எனர்ஜி, ஸோ ஆப்வியஸாக 2 ரீசன் இருக்கும்ல, வைப்ரேஷன் எனர்ஜி அண்ட் ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். நான் மெட்டல்ஸில் ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் கிடையாது. ஸோ டைமண்டில் ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் கிடையாது. பட் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ப்ராப்பராக இருக்குது, கிறிஸ்டலின், பியூர் கிறிஸ்டலின் ஸ்ட்ரக்சர், ஆர்கனைஸ்டு கிறிஸ்டலின் ஸ்ட்ரக்சர். அதனால் வைப்ரேஷனல் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் கெப்பாசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ கம்பேர்டு டு மெட்டல்ஸாக இருந்தாலும் சரி, ஆல் அதர் நான் மெட்டல்ஸாக இருந்தாலும் சரி, அதோட வைப்ரேஷனல் எனர்ஜி, அந்த வைப்ரேஷனல் எனர்ஜி கேரியிங் கெப்பாசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால கண்டக்ஷன் ரொம்ப ஜாஸ்தி இன் கேஸ் ஆஃப் டைமண்ட். ஸோ கீப் தட் இன் மைண்ட். ஏன் டைமண்ட் தான் வந்து மற்ற எல்லா மெட்டல்ஸ் ஆர் நான் மெட்டல்ஸ் கம்பேர் பண்ணும்போது அதிக தெர்மல் கண்டக்டிவிட்டி இருக்குது? பிகாஸ் ஆஃப் த ஆர்கனைஸ்டு கிறிஸ்டலின் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைமண்ட். ஓகே, அதர் வேல்யூஸும் as I said, if you remember, it will be very very helpful. சில்வருக்கு என்ன ரேஞ்சு, காப்பர், கோல்டு, அலுமினியக்கு என்ன ரேஞ்சு, பிரிக், கிளாஸ், wool, ஏருக்கு வந்து ரொம்ப கம்மி, 0.026 ரொம்ப கம்மியான வேல்யூ. ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். அண்ட் இது ஒரு சின்ன கம்பேரிசன், அலாய்ஸும் பியூர் மெட்டல்ஸே எடுத்தோன்னா, ஓகே, பியூர் மெட்டல்ஸோட தெர்மல் கண்டக்டிவிட்டி அலாய்ஸோட அதிகமாக தான் இருக்கும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அயன் எடுத்துக்கிட்டோம், அயனும் ஸ்டீல் எடுத்துகிட்டா, ஸ்டீல் வந்து அயனோட அலாய், அயோனோட தெர்மல் கண்டக்டிவிட்டி தான் ஸ்டீலோட அதிகமாக இருக்கும். சிமிலர்லி பிராஸும் காப்பரும் எடுத்துக்கிட்டோம்னா, பிராஸ் வந்து காப்பரோட அலாய், காப்பரோட தெர்மல் கண்டக்டிவிட்டி தான் பிராஸோட தான் அதிகமாக இருக்கும். ஸோ இதையும் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் கான்செப்ஷுவல் கொஸ்டின். ஓகே, அண்ட் ஃபைனலி ஒரு ஃபைனல் எண்டிங் பாயிண்ட், குட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? குட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டர் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு மெட்டலோ நான் மெட்டல்ஸ் கிடையாது, மெட்டல்ஸ். ஸோ மெட்டல்ஸ் ஆர் ரியலி குட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டர், பட் நான் மெட்டல்ஸ் ஆர் நாட் குட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டர், நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ குட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டர்னா என்ன அர்த்தம்? ஆப்வியஸ்லி டியூ டு த ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ எலக்ட்ரான்ஸோட கண்டக்ஷனால் நடக்கக்கூடியது தான் வந்து எலக்ட்ரிக் ட்ரான்ஸ்ஃபர், ரைட்? ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் எப்படி நடக்கும்? இட் கேன் ஹேப்பன் டியூ டு எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபர் ஆர் இட் கேன் ஹேப்பன் டியூ டு ஃபோட்டானிக் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே, ஃபோட்டானிக் கண்டக்ஷன் ஆர் எலக்ட்ரானிக் கண்டக்ஷன். ஸோ இப்போ ஒரு மெட்டீரியல் இருக்குது, அந்த மெட்டீரியல் குட் எலக்ட்ரானிக் கண்டக்டர்னு நான் சொல்கிறேன். ஒரு மெட்டீரியல் இருக்குது, the material is a very good electronic conductor. Can I say that material is good heat conductor also? Of course I can. ஒரு மெட்டீரியல் குட் எலக்ட்ரிக் கண்டக்டர் ஆர் எலக்ட்ரானிக் கண்டக்டர் அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் கண்டக்டர் அப்படின்னா கண்டிப்பாக இட் வில் பி அ குட் ஹீட் கண்டக்டர். ரீசன் என்ன? ஒரு குட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டர்னா
ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னா ஆப்வியஸாக வந்து த ஹீட் கேன் ஆல்சோ பி கண்டக்டட் happily. There can be heat conduction also. But ஒரு குட் ஹீட் கண்டக்டர் ஏதோ ஒரு ஜென்ரலாக கேன் ஐ சே ஆல், ஓகே, ஐம் நாட் சேயிங் தட் ஒன், கேன் ஐ சே ஆல் குட் heat conductor as a good electrical conductor? I cannot. Simple. Diamond. Diamond is a very good heat conductor, but ana diamond is not a good electrical conductor. Reason, diamond ஒரு non-metal, electrons illa, but ana அங்கே heat conduction ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கான ரீசன் வந்து diamond due to the vibrational energy transfer. So heat conduction நல்லாவே நடக்கும் because of vibration energy transfer, but electrical conduction நடக்காது. So the final concluding remark is all good electrical conductors are good heat conductors, but all good heat conductors or thermal conductors may not be a good electrical conductor. So எல்லா electrical conductoரும் heat conductor தான், good heat conductor தான், but எல்லா thermal conductor or எல்லா heat conductorரும் good electrical conductor இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. சிலது இருக்கலாம், சிலது இல்லாமலும் போகலாம்.